பாய்ஸ்க்குலாம் எந்த கிராஃப்ட்டும் இல்லையான்னு ஒரு சில பேர் கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ. நானும் என்ன பண்ணலான்னு ரொம்ப நேரமாக யோசிச்சப்போ கமெண்ட்டில் நிறைய பேர் ரீசெண்டாக கேட்டது தான் இந்த நருட்டோ கிராஃப்ட்டு. ஸோ அதையே பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன். பட் எனக்கு இந்த நருட்டோ பற்றி எதுவும் தெரியாது. பட் ரீசெண்டாக வந்து ஸ்டிக்கர் வாங்கி வச்சுருந்தேன், 2 ஸ்டிக்கரு கிராஃப்ட் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த நருட்டோ கேரக்டர்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஹஸ்பண்ட்டை தான் நான் கேட்டுட்டு இருந்தேன். இதோட நேம் என்ன, இந்த கேரக்டர் நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒன்று ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த கேரக்டர் நேமு, அந்த ஸ்டோரியே கொஞ்சம் ஃபுல்லாக வந்து ஷார்ட்டாக வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நானும் வந்து கேட்டுட்டு அதுக்கப்புறம் சரி ஓகே செய்ய ஆரம்பிக்கலாம்னு நினச்சேன். ஸோ இந்த ஸ்டிக்கர் நார்மலாக எழுத்து ஒட்டுற மாதிரி இருக்கும்னு நினச்சேன். பட் இது வந்து இந்த கையிலலாம் விட்டோம்ல அந்த மாதிரி ஸ்டிக்கர் போல். அது வந்து இவனோட அண்ணன் சாசுகேவோட அண்ணன் இட்டாச்சி உச்சியா. இவன் வந்து இது ஒபிட்டோ, தென் மறக்காமல் நீங்கள் நருட்டோ பார்ப்பீங்களா, நருட்டோ பிடிக்குமா, அதில் வர கேரக்டர் எது பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு இதை பற்றி தெரியாது. பட் என்னோட ஹஸ்பண்ட்டை நான் கேட்டேன் அவங்களோட ஃபேவரேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க சொன்ன கேரக்டர் சிக்கமரு. பட் அது வந்து இந்த ஸ்டிக்கரில் இல்லை அந்த கேரக்டர். சரி ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பட்டர் ஷீட் எடுத்துக்கலாம். இந்த பட்டர் ஷீட் இல்லாதனால ஒயிட் பேப்பரில் ஆயில் அப்ளை பண்ணி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு ஹாட் க்ளூவை அந்த பட்டர் ஷீட்டில் வந்துட்டு அப்படியே ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு இந்த 2 பேப்பரை மடித்து அப்படியே அந்த ஹாட் க்ளூவை ஃப்ளாட் ஆக்கிக்கலாம். கேர்ஃபுல்லாக பண்ணணும். கொஞ்சம் நேரம் நல்லா காய விட்டுட்டு காஞ்சதுக்கப்புறம் அந்த பேப்பர்லேருந்து அப்படியே ஈஸியாக ரிமூவ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த ஸ்டிக்கர் எடுத்துக்கிறேன். இப்போ அதோட மேலே இதை வந்துட்டு பிரிச்சுட்டு அந்த ஸ்டிக்கரை அந்த கையில் ஒட்டோம்ல அதே மாதிரியே வந்துட்டு அந்த ஹார்ட் க்ளூவில் அப்படியே ஒட்டி விட்டுட்டேன். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதை வந்து அப்படியே லைட்டாக வாட்டர் வச்சு ரப் பண்ணி அந்த பேப்பரை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணோம். அப்படியே அந்த அச்சு மட்டும் அந்த நருட்டோ இது மட்டும் அப்படியே ஒட்டியிருக்கோம். கேர்ஃபுல்லாக எடுக்கணும். பட் கொஞ்சம் எனக்கு ஃபஸ்ட் டைம் எடுக்கிறனால வந்துட்டு அந்த இதெல்லாம் லைட்டாக கிராக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு இதுக்கு மேலே வந்துட்டு ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணலாம்னு நினச்சேன். பட் இதுவே பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஸோ அப்படியே விட்டுட்டேன். நெக்ஸ்ட் இதுக்கு மேலே ஒரு சின்னதாக ஒரு ஹோல்ஸ் போட்டுட்டு அதுக்குள்ளே வந்துட்டு ஜம்ப்ரிங்ஸை மாட்டி விட்டு கீ செயினை மாட்டி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் நமக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு நருட்டோ கீ செயின் வந்து ரெடி ஆயிடுச்சு. ரெசினில் பண்ண மாதிரி இருக்கும். இந்த இது உறிஞ்சிட்டு வராமல் இருக்கிறதுக்கு மேலே வந்துட்டு கிளிட்டர் நெய் பாலிஷ், டிரான்ஸ்பரண்ட் நெய் பாலிஷ் இருக்கும்ல அதை வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். இல்லைனா இதுக்கு மேலே திரும்ப ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணிட்டு அந்த பட்டர் ஷீட்டில் அப்படியே வச்சு மடித்து ஃப்ளாட் ஆக்கிக்கலாம். அந்த ஃபஸ்ட் இது பண்ண மாதிரி அப்படியே ஷீல்ட் ஆயிரும். இந்த கீ செயின் பார்க்க அழகாக இருக்குல்ல. ஸோ மறக்காமல் நீங்கள் நருட்டோ ஃபேனா, உங்களுக்கு எந்த கேரக்டர் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லிட்டு. நருட்டோ பிடிக்கும், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க.